ஹாய். ஸோ உப்பிட்டவரை உள்ளவரை நினைன்னு சொல்லுவாங்க. உப்பை பத்தி பேசின என்ன உயிரோட இருக்கிற வரைக்கும் நினைக்கிற மாதிரி ஒரு சில பேர் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. ஸோ ஒரு சின்ன ரெசிபி நான் ஷேர் பண்ணேன் என்னோட சேனல்ல, யூடியூப் சேனல்ல. அதுல உப்பு போடும்போது நான் என்ன ஃபாலோ பண்றேன், நான் என்ன நம்புறேன்றத நான் ஷேர் பண்ணேன். என்னோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தப்பா இருக்கலாம், ஏன்னா நான் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது. ஆனா ஏஜ் ஓல்டு ட்ரெடிஷன்ஸை நான் நம்புறேன். தாத்தா பாட்டி காலத்துல இருந்து என்ன ஃபாலோ பண்றோமோ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். சயின்ஸுக்கும் ஏஜ் ஓல்ட் ட்ரெடிஷனுக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும்னு நான் நம்புறேன். அதனால நான் ஃபாலோ பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டு வந்தா இல்ல த்ரோட் ப்ராப்ளம் இருக்குன்னா பால்ல மஞ்சள் போட்டு குடிக்கணும்னு சொல்லுவாங்க. இது நம்ம இன்னைக்கு நேற்று ஃபாலோ பண்ணல, பல 100 வருஷமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் வரும், எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஏன்னா மஞ்சள் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி மஞ்சள்ல கர்க்யூமென் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அதுதான் ஆன்டி இன்ஃபிளமேட்டரியா வேலை செய்யும். ஆனா அந்த கர்க்யூமெனை நம்ம பாடி அப்சார்ப் பண்றதுக்கு கூட பிளாக் பெப்பர் சேர்த்து தான் நம்ம குடிக்கணும். இதுவும் நம்ம எப்போ மஞ்சள் பெப்பர் போட்டு தான் நம்ம பால்ல குடிப்போம். ஆனா சயின்ஸ் ரொம்ப ரீசெண்டா தான் இதை ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டு இதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. இதே மாதிரி நம்ம பாடி விட்டமின் டி அப்சார்ப் பண்றதுக்கு சால்ட்டை சன்ல வச்சு எடுத்தா ஹெல்ப் பண்ணலாம். இது உண்மையாவும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இதை இன்னும் சயின்ஸ் எதுவும் ப்ரூவ் பண்ணல. பட் நான் ஃபாலோ பண்றேன். ஏஜ் ஓல்ட் ட்ரெடிஷனை நம்பி நான் ஃபாலோ பண்றேன். இதை எடுத்துக்கிறது எடுக்காது டோட்டலா உங்களோட இஷ்டம். ஆனா இதை ஒரு அன்வான்ட் டிஸ்கஷன், ஆர்கியூமெண்ட் அப்படி இப்படின்னு கொண்டு போனதுனால என்னோட இன்டென்ஷன் அது கிடையவே கிடையாது அந்த வீடியோ பின்னாடி. ஸோ நான் அதை ரிமூவே பண்ணிட்டேன். நானும் நினைச்சேன் இவங்க அவேர்னஸ்க்காக டாக்டர்ஸ்லாம் இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை ரிமூவ் பண்ணேன். ஆனா நான் ரிமூவ் பண்ணி பல நாள் ஆச்சு. பட் அதுக்கப்புறமும் நிறைய டாக்டர்ஸ் அந்த வீடியோவை எடுத்து போட்டு அது அப்படி கீழே பார்த்து எக்ஸ்பிரஷன் கொடுத்து அந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல போட்டு அதுக்கப்புறம் இவங்க அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் அவேர்னஸ் மாதிரி எனக்கு தெரியல. அவங்களோட பேஜுக்கான ரீச், ஃபாலோவர்ஸ் வேணுங்கிறதுக்காக தான் பண்றாங்க. ஸோ அப்படிதான் பண்றீங்கன்னா ஓகே. ஏன்னா நான் ஃபேக்ட் செக் பண்ணனா அப்படின்னு இவ்வளவு கேக்குறீங்க. நீங்க அந்த வீடியோ முதல்ல இருக்கா இல்லையான்னு ஏன் ஃபேக்ட் செக் பண்ணல? அண்ட் உங்க இன்டென்ஷன் ரீச் தான் வேணும் அப்படின்னா அப்போ ஓகே. உப்பிட்ட வரை உள்ளவரை நினை. உப்பை பத்தி பேசின என்னையும் நினைச்சிட்டே இருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.